பின்வருவனவற்றுள் எதிர்மறை தொழிற்பெயர்களைக் கொண்ட தொகுதி. வராதவன் போகாதவன், வராதே போகாதே, வராதது போகாதது, வராத போகாத, வராது போகாது. நல்லா அவதானமா பார்த்து போடுங்க. எல்லாரும் விடை போடுங்க பிள்ளைகள். 21 பேர் இருக்கீங்க. ஆனா விடை போட்டிருக்குது ஒரு ஆள் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் இருங்க, நான் ஓப்பனா கொடுக்குறேன். ஓகே, இப்ப விடை போடலாம். எல்லாரும் போடுங்க குயிக்கா. ஆறு பேர் போட்டிருக்கீங்க. 6 பேருக்கு மட்டும் தான் விஷயம் தெரியுமா, அல்லது 6 பேர் மட்டும் தான் கிளாஸ்ல இருக்கீங்களா? எல்லாரும் போடுங்க, சரியோ பிள்ளையோ போடுங்க. குயிக் குயிக். கொஞ்சம் வேகமா இருப்போம் பிள்ளைகள். இதை முடிச்சு விட்ருவோம். இன்றைக்கு முடிச்சா நம்ம புதிய பகுதி நாளை செய்யலாம். ஓகே, நளீரா போட்டாங்க, தமயந்தி போட்டாங்க, ரசிகா போட்டாச்சு, எம்ஆர்எஃப், இல்மா போட்டாங்க, சீமா, பர்வீன், அட்டாபி, அனி, இவ்வளோ பேர் தான் போடுறீங்க விட. கடைசியாக நளீரா போட்டாக்களும் இருக்கு. அவ்வளோதானா? என்னது கேள்விக்கு போமா, விடைக்கு போமா? போடுங்களே கொஞ்சம், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்களே. ஓகே. மேஷா. ஓகே, பின்னொன்றில் எதிர்மறை தொழிற்பெயர்களை கொண்ட தொகுதி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம தொழிற்பெயர்னு என்ன நல்லா தெளிவா பார்த்துக்கணும். தொழிற்பெயர்னு என்ன பிள்ளைகள் யாராவது குயிக்கா வரைவிலக்கணம் சொல்லுங்க. தொழிற்பெயர்னு என்ன? குயிக்கா சொல்லணும் பிள்ளைகள் கேட்டோன்னே. வினையடியாக பிறந்து வினை நிகழ்வினை அல்லது நிகழாமையை உணர்த்துவது தொழிற்பெயர். வினைடியாகிறது வினை நிகழ்வையும் வினை நிகழாமையும் காட்டுறது. இந்த தொழிற்பெயர் 3 பிரதானமா அமைப்பு அடிப்படையில 3 பிரதானமா வகைப்படுத்துவோம். என்னென்ன அடிப்படையில வந்து வகைப்படுத்தலாம்? வினையடி தல் ம், அல்லது ம், இத்தல் அல்லது அல். ம், அது ம். காலம் அது இல்ல. காட்டாது. அந்த அந்த தலைப்ப மட்டும் சொல்லுங்க. அது தலைப்ப மட்டும் சொல்லுங்க. பிரதான அ பிரிவ மட்டும் சொல்லுங்க. அமைப்ப சொல்லத் தேவையில்ல. காலம் காட்டும் தொழிற்பெயர், காலம் காட்டும் தொழிற்பெயர், காலம் காட்டாத தொழிற்பெயர், எதிர்மறை அ தொழில். எதிர்மறை தொழிற்பெயர். சரி, அப்ப காலம் காட்டாத தொழிற்பெயருக்கு வந்து வினையடி, தள், அள்ளித்தல்ங்கிற அடிப்படையில வரும். காலம் காட்டும் தொழிற்பெயருக்கு வந்து என்னது? வினையடி சொல்லுங்க. வினையடி, கால இடைநிலை, அது அல்லது மை. அது அல்லது மை. எதிர்மறை தொழிற்பெயருக்கு எப்படி வரும்? எதிர்மறை தொழிற்பெயருக்கு எப்படி வரும்? வினையடி, வினையடி எதிர்மறை இடைநிலை, ம். அது அல்லது மை. அது அல்லது மை. சரியா? இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதிர்மறை தொழிற்பெயர்கள். இப்ப என்னது? தொழிற்பெயர்னா என்னது? ஒரு வினை நிகழ்வை நிகழாமைன்னு உணர்த்துறது. சரியா? அப்ப பாருங்க, அப்ப எதிர்மறைனா நிகழாமைய தான் உணர்த்தும். சரியா? அப்ப வராதவன், போகாதவன். வராதவன், போகாதவன் எதுக்குள்ள வரும் பிள்ளைகள்? வராதவன், போகாதவன் எதுக்குள்ள வரும்? என்ன என்ன விடையா வரும்? இது விடையா வரணும்னா எப்படி கேள்விய மாத்தணும்? பின்வருவனவற்றுள் வினையாளனின் பேர். வினையாளனின் பேருன்னு கேட்டா, சரி, வராதவன், போகாதவன். வராத அவன், போகாத அவன். சரியா? அந்த அவன்ங்கிறது வந்து மாற்று பெயரா வந்திருக்கு. சரியா? ஓகே. அடுத்து வராதே, போகாதே. இது எதுக்குள்ள தலைப்புக்குள்ள வரும்? என்ன தலைப்புக்குள்ள? வராதே, போகாதே. என்னது? எதிர்மறை ஏவல். எதிர்மறை ஏவல். வா, வராதே. போ, போகாதே. எதிர்மறை ஏவல். சரியா? எதிர்மறை ஏவல் ஒருமை.
சரியா? ஓகே. வராதது, போகாதது. சரியா? அப்படியே வைங்க 3வது. அடுத்து வராத, போகாத. அது வராத, போகாத என்ன தலைப்புக்குள்ள வரும்? எச்சம். எச்சம். என்ன எச்சம்? வினை. வினை எச்சமா? பேரெச்சம். வராத முடி. வராத முடிங்க. வராத முடிங்க. வராத வராத மனிதனா? வராத மனிதன். போகாத போகாத அவன். போகாதவன், போகாத பயணம் அப்படிலாம் வரும். ஓகே. அதன் அடிப்படையில் எது விட பிள்ளைகள் அப்ப? வராதது, வராதது, போகாதது. போ- ஆ அப்ப இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர் தானே. இத காலம் காலம் காட்டாத தொழிற்பெயரா மாத்துங்க. இந்த 2யும் வாங்குற அடிய வச்சு இத காலம் காட்டும் தொழிற்பெயரா மாத்துங்க. வராதது, போகாதத. காலம் காட்டும் தொழிற்பெயரா? வந்தது, வராதது, ம். வராதது. இது வந்து எதிர்மறை தொழிற்பெயரா தானே இருக்கு. இத காலம் காட்டும் தொழிற்பெயரா மாத்துங்க. காலம் காட்டும் தொழிற்பெயரா நம்ம அதுமை போடுங்க. அதுமை விகுதி போடுங்க. கால இடைநிலை போடுங்க. நெகட்டிவா மாத்தாம பாசிட்டிவா சொல்லுங்க. சொல்லுங்க. வருகின்றது, வருகின்றமை, வந்தமை, வந்தது. சரியா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். பிள்ளைகள் மாத்தணும். அந்த மாதிரி வரும். அப்ப இது வராதது, போகாதது. அமைப்பு அடிப்படையில வா பிளஸ் ஆத் பிளஸ் அது. போ பிளஸ் ஆத் பிளஸ் அது. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் மிகச்சரியான விடை 3வது விடை. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. போனதை கண்டேன். இவ்வாக்கியத்தில் போனது என்ற சொல் விடைய போடுங்க. விடைய போடுங்க. எல்லாரும் குயிக்கா போடணும். போனதை கண்டேன். இவ்வாக்கியத்தில் போனது என்ற சொல். வினைமுற்று, வினையாளனின் பெயர், தொழிற்பெயர், படர்க்கை பெயர், பண்பு பெயர். ஓகே. பாப்போமா? விடை விடை போடுங்க. விடை போடுங்க. ஓகே. பாப்போமா பிள்ளைகள்? 8 பேர் தான் இது போட்டிருக்கீங்க. விடை போட்டிருக்கீங்க. என்ன செய்யறது பிள்ளைகள்? மற்ற ஆட்கள் 9 பேர். பேர் சொல்ல யார் யாரு போடாம இருக்கீங்க? பார்ட்டிசிபேட் பண்ணுங்க பிள்ளைகள். ஓகே. எது விடையா இருக்கும்? வினைமுற்றா வருமா? போனதை கண்டேன். இவ்வாக்கியத்தில் போனதை என்ற சொல். இப்ப நம்ம வாக்கியமா பார்த்துட்டு அதுக்கு பிறகு அது குறிப்பிட்ட விடயத்தை பார்க்கணும். இப்போ போனதை கண்டேன்ங்கிறது மேற்கோளுக்குள்ள நம்ம எடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட சொல்ல பார்க்கணும். இப்போ போனதை கண்டேன்னா அது என்ன செய்யுது? ஒரு வினை நிகழ்வை காட்டுது. ஒரு போற அப்படிங்கிற ஒரு வினை நிகழ்வு. சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம அப்ப இதுல என்னன்னு கேட்டா கன்ஃபியூஸ் நிறைய பேர் ஆகணும்னு கேட்டா வினையாளனை பேரா தொழிற்பேரா அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கு. அது வினையாளனை பேரா இருக்குமோ தொழிற்பேரா இருக்குமோ அப்படின்ட்டு. இப்ப வினையாளனை பேர் என்னது? வினையடியா பிறந்து என்னது? வினையும் காலத்தையும் கருத்தாவையும் காட்டணும். சரியா? வினையையும் காலத்தையும் கருத்தாவையும் காட்டணும். இது போனதை கண்டேன் அப்படிங்கும்போது இப்ப வினையாளனை பேரா பாருங்களேன். வினையாளனை பேரா பார்த்தா வினையடியா பிறக்குது. ஓகே. சரி, வினையடியா பிறக்குது. அப்ப என்னென்ன காட்டணும்? என்னென்ன காட்டணும்? வினையடியா பிறந்து காலம். காலத்தை காட்டுது. போனதை இறந்த காலத்தை காட்டுது. ஓகே. வேற
கருத்தாவை காட்டணும். கருத்தாவை காட்டுதா? போன அதை அப்படி பிரிச்சா அந்த அதைங்கிறது கருத்தாலே கருத்தாலே போன அதைனா எதைங்கிற கேள்வி வரும். இன்னொரு ஏதோ ஒரு சடப்பொருளையோ அல்லது ஒரு உயிரினத்தை சொல்ற மாதிரி வரும். இல்ல அப்படி வராது. அது வசனம் அப்படி வரல. அதனால என்ன சொல்றேன்ட்டு அப்ப போனதை கண்டேன்னா எனது ஒரு செயல் தான். உதாரணமா நாய் போனதை கண்டேன். அவள் போனதை கண்டேன். அவள் அவனோடு போனதை கண்டேன். சரியா? அப்ப என்னது? அப்ப செயற்பாடு. அப்ப செயற்பாடு குறிக்கிறதா இருந்தா நம்ம எதுக்குள்ள என்னவா பார்ப்போம் அத? ஒரு வினை நிகழ்வ குறிக்குது. என்னது? இத விட சொல்லுங்களேன். என்ன விட? தொழிற்பெயர். சரியா? ஓகே. இந்த தொழிற்பெயர் என்ன அமைப்புக்குள்ள வருது? காலம் காட்டும் தொழிற்பெயரா? காலம் காட்டாத தொழிற்பெயரா? எதிர்மறை தொழிற்பெயரா? காலம் காட்டும் தொழில். காலம் காட்டும் தொழிற்பெயர். பிரிச்சோம்னா போனதை பிரிச்சோம்னா வினையடி ஓ. அடுத்து அது காலநிலை இன். அடுத்து அது பிளஸ் என்னது வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. ஒரு வினையாளன் பேர் வேற்றுமை உறுப்பு சரியா? போனதுன்னு மட்டும் இல்ல, போனதையும் வந்து நடந்தவன் மட்டும் இல்ல. என்னது வினையாளனின் பேர். நடந்தவனை வினையாளன் பேர் வேற்றுமை உறுப்பு ஏற்கும். வினையாளனின் பேரும் வேற்றுமை உறுப்பு ஏற்கும். தொழிற்பெயரும் வேற்றுமை உறுப்பு. ஏன் ஏற்கணும்? ஏன் தொழிற்பெயர் வினையாளனின் பேரும் ஏற்கணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? இது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் தானே பிள்ளைகள். வினையாளனின் பேரும் தொழிற்பெயரும் பெயர்ச்சொல் வகைக்குள்ள தானே இருக்கு. அதனால அது என்ன செய்யும்? வேற்றுமை உறுப்பு ஏற்கும். ஓகே. அதன் அடிப்படையில விடை வந்து தொழிற்பெயர். ஓகே. அடுத்து 74வது கேள்வி. எல்லாரும் விடை அளிங்க. புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளிவர உள்ளது. இங்கு வெள்ளை அறிக்கை என்பது பண்புத்தொகை, உவமைத்தொகை, ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர், ஆகுபெயர். விடையப்படும். எல்லாரும் விடப்படும். நல்லா யோசிச்சு போடுங்க. போடுங்க. வெரி குட். ஓகே. பாப்போம். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளிவர உள்ளது. இங்கு வெள்ளை அறிக்கை என்பது ஒரு 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 வாக்கியம். ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அதுல உள்ள ஒரு என்னது ஒரு பெயரை அல்லது பெயர் சொற்களை கேட்கறாங்கண்ணா. புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கைன்னு என்ன பிள்ளைகள்? சும்மா சொல்லுங்க. மஞ்சள் பத்திரிகை, வெள்ளை அறிக்கை அதெல்லாம் சொல்லுவாங்க தானே. என்ன வெள்ளை அறிக்கைனா? கல்வி சீர்திருத்தம் தொடர்பான வெள்ளை அறிக்கைன்னு என்னது? annual report. annual report இல்ல. வருடாந்த அறிக்கைன்னு சொல்றீங்களா? பாருங்க வசனத்தை பாருங்க. புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான வெள்ளை அறிக்கை. அப்ப என்ன இருக்கும்? பாப்போம். பொது அறிவு வேணுமே பிள்ளைங்க நமக்கு. என்ன வெள்ளை அறிக்கைனா? பண்புத்தொகை சார். வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு கேக்குறேன். அந்த விஷயத்துல
தாற்பயம் என்ன? என்ன வெள்ளை அறிக்கைன்னா என்ன? தூங்கிடுச்சா? ஆ? விளங்கல. என்ன சொன்னீங்க? பொலிட்டிக்கல் சயின்ஸ் செய்றவங்க யாரும் இருக்கீங்களா? அரசியல் இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க. ஓகே. வெள்ளை அறிக்கைன்னு என்னன்னு கேட்டா பிள்ளைகள், இப்ப வந்து ஒரு அரசாங்கம் வந்து பொறுப்பெடுக்குதுன்னு வைங்களேன். இப்ப என்பிபி அரசாங்கம் தானே இப்ப இலங்கை நாட்ட பொறுப்பெடுத்திருக்கு. அப்ப அதான் அரசாங்கம். இப்ப அப்ப இவ்வளவு காலம் இல்லாத ஒரு புதிய ஒரு கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரணும்னு யோசிக்குது. அப்படின்னு வைங்களேன். புதுசா புதிய ஒரு கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். சீர்திருத்தம்னா அந்த கல்வி எப்படி? இப்ப கிரேட் 1, 2 13 வச்சும் என்னது? நம்ம வகுப்புகள் இருக்கு. சரியா? அப்ப அவங்க சொல்றாங்க, 12ஓட நிப்பாட்டுவோம். 13 தேவையில்ல. சரியா? ஓஏல வந்து இந்த என்னது 10லயே வச்சிருவோம். சரி 10லயே வந்து ஓஎல் எக்ஸாம் முடிஞ்சிரும். அது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கொள்கையை கொண்டு வரோம். அப்ப அது புதிய ஒரு சீர்திருத்தம். அப்ப அது எப்படிப்பட்டதுங்கிற ஒரு வெளிப்படையான அறிக்கை. அது எந்த தன்மை உடையது? என்னென்னலாம் செய்ய போறோம்? ஆசிரியர்களோட வகிபாகம் என்ன? மாணவர்களோட வகிபாகம் என்ன? என்னென்ன அடிப்படையில மாணவர்கள இந்த கல்வி இதுக்குள்ள இணைக்க போறோம்? அந்த மாரி என்னென்னத்த செய்ய போறோமோ, என்னென்னத்த செய்ய இருக்கோ அரசாங்கம், எப்படி அந்த கல்வி சீர்திருத்தத்த மாத்த நினைக்குதோ, அது தொடர்பான விளக்கம் தான் எனது வெள்ளை அறிக்கை. இப்ப வெள்ளை என்பது என்னது? பட்டவர்த்தனமாக எப்படி சொல்றது? ஒரு தெளிவாக தனது கொள்கையை வெளிப்படுத்தக்கூடியது தான் வெள்ளை அறிக்கை. அப்ப நீங்க நினைக்கக்கூடாது வெள்ளை அறிக்கை அப்படின்னோனே அது வெள்ளையா இருக்கும். ஏ4 ஷீட். ஏ4 ஷீட் மாதிரி இருக்கும். ஒயிட் கலரா இருக்கும். அது இல்ல. விளங்குதா? விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? இப்ப அந்த அடிப்படையில அது அந்த அந்த விஷயம் விளங்குனா தான் உங்களுக்கு இந்த விஷயத்த கண்டுபிடிக்க இயலும். இப்ப நீங்க அது வெள்ளை அறிக்கைன்னா வெள்ளையா இருக்கும்னு நெனச்சிட்டீங்கன்னா, நீங்க பண்பு தொகை தான் அடிப்பீங்க. பண்பு வெள்ளை அறிக்கை. அப்படின்னு பண்ப தான் நீங்க இது பண்ணீங்க. பண்ப தான் நீங்க என்ன செய்யுங்க? ஆ பண்பு தொகைய தான் விடையா அளிப்பீங்க. சரியா? அப்ப அது பண்பு தொகை அல்ல. அதே நீங்க வெள்ளை போன்ற அறிக்கைலாம் இல்ல. உவமை தொகையாவும் இருக்க வாய்ப்பில்ல. சரியா? விளங்குதா? ஆகுபெயரும் இல்ல. ஆகுபெயர்ன்னா என்னன்னு தெரியும் தானே? அத தனியா வைங்க. சரியா? நான் சொல்லி தரேன். அது பெரிய ஒரு சாப்டர். அத நான் இப்ப சொல்றேன் கொஞ்ச நேரத்துல. விடைய போட்டுருவோம். அப்ப ஆக்கப்பெயர் இல்ல. ஆக்கப்பெயர்னா எப்படி பிள்ளைகள் வரும்? ஆக்கப்பெயரோட அமைப்பு என்ன? ஒரு பெயரோட விகுதி ஒரு பெயரோட விகுதி விகுதி, சேர்ந்து வரும். வினையோட விகுதி. பிரதானமா. சரியா? ஈற்று, அயல் திரிதல் அதெல்லாம் மேலதிகமா வரும். பிரதானமா அதுதான். அப்ப இது அறிக்கைங்கிறது விகுதி இல்ல. ஒரு சொல். அப்ப வெள்ளைங்கிறது ஒரு சொல், அறிக்கைங்கிறது ஒரு சொல். இதுவும் சொல், அதுவும் சொல். வெள்ளைங்கிறது பெயர்ச்சொல்லா, வினைச்சொல்லா? பெயர்ச்சொல். பெயர்ச்சொல். அறிக்கைங்கிறது? பெயர்ச்சொல். அப்ப பெயர் பிளஸ் பெயர் அப்படின்னு அப்ப வெள்ளைங்கிறது ஒரு நிறத்த குறிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சொல். அறிக்கைங்கிறது ஒரு பெயர்ச்சொல். 2ம் சேர்ந்து ஒரு புதிய ஒரு சொல்ல உருவாக்குது. அப்ப என்ன விட? கூட்டுப்பெயர். கூட்டுப்பெயர் என்பது மிக சரியான விடை. சரியா கொஞ்சம் பேர் விடை போட்டிருந்தீங்க. கொஞ்சம் பேர் பிழையா போட்டிருந்தீங்க. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்குனா சரி. இந்த விஷயம் மாதிரியே இன்னொரு கேள்வி வரும் இனிமேயும். அல்லது உங்க எக்ஸாம்லயும். விளங்குதா? அப்ப அத நீங்க என்ன செய்யணும் நல்லா அவதானமா விஷயத்த இது பண்ணிட்டீங்கன்னா சரி. உங்கள குழப்புவாங்க. இந்த வெள்ளை அந்த மாரி சொற்கள போட்டு குழப்புவாங்க. அப்ப நான் தான் சொல்லிக்கிறேனே எந்தெந்த இடத்துல நீங்க குழம்புவீங்க? நானும் அந்த இடத்துல இருந்து தானே பிள்ளைகள் வந்தேன். நானும் உங்களோட இடத்துல இருந்து தான் வந்தேன். சரியா? அப்ப நான் என்னென்ன இடத்துல குழம்புவேன்னு எனக்கு தெரியும். அந்த குழப்பம் நான் இல்லாம பண்ண பிறகு தான் எனக்கு அது முழுமையா 20க்கு 20 எம்சிக்யூ எனக்கு ஏஎல் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம்னு எடுக்க முடிஞ்சுச்சு. சரியா? அதனால தான் யுனிவர்சிட்டி போக முடிஞ்சுச்சு. அப்ப என்ன சொல்ல நினைக்கிறேன்னு கேட்டா என்ன சொல்றேன்னு கேட்டா, எந்தெந்த இடத்துல சறுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சறுக்கலை நானும் என்ன செஞ்சிருப்பேன், தாண்டியிருப்பேன். அதனால நீங்க சறுக்கக்கூடாது. சரியா? அப்படிங்கிறது தான் நான் சொல்ற விளக்கம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அத அத பிடிச்சிட்டீங்கன்னா சரி விஷயத்த. சரியா? மொழி அறிவு ரொம்ப முக்கியம் இலக்கணத்த பொறுத்தவரைக்கும். சரி வாசிங்க. பொதுவா வாசிங்க. வெளியில உள்ளதெல்லாம் வாசிங்க. நீ சிலபஸ தாண்டி நிறைய புத்தகங்கள், சிறுகதை, நாவல், கவிதை இதெல்லாம் வாசிங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல. அதுக்கு நேரம் ஒதுக்குங்க. வீண் போகாது. ஓகே. அடிப்படையில அதை விட சரியா? ஏதோ செய்தி கொண்டு வருபவன் போல, ஏதோ செய்து கொண்டு வருபவன்ல, ஏதோ செய்தி கொண்டு வருபவன் போல அவன் நடை இருந்தது. இவ்வாக்கியத்தில் வருபவன் என்பது விடைய போடும். விடைய போடும்.
ஓகே. விடைய போடுங்க பிள்ளைகள். சாரி. விடைய போடுங்க. ஏதோ செய்தி கொண்டு வருபவன் போல அவன் நடை இருந்தது. இவ்வாக்கியத்தில் வருபவன் என்பது எதிர்கால வினைமுற்று, ஆக்கப்பெயர், பயனிலை, படர்க்கை பெயர், வினையாளனின் பெயர். திரும்ப ஒருக்க விடைய போடுங்க எல்லாரும். முதல்ல போட்டவங்க எல்லாமே போடுங்க திரும்ப. இதுக்கான விடைய. ஓகே. வெரி குட். அப்ப என்னது? எதை விட? செட் வேலை செய்தில்ல சார். வேலை செய்யல. கொஞ்சம் இருங்க. வெயிட். எல்லாம் மெசேஜ் போடுறாங்களே. கொஞ்சம் வெயிட். இந்த வேலை செய்து இந்த வெயிட் பண்ணது மெசேஜ் பண்ணக்கூடியதா இருக்குமே. பாருங்க. நான் ரெண்டு பேரை மாத்திக்கொள்றேன். வெயிட். ராம்கின் பேரை மாத்திட்டேன். ஓகே. இப்ப பாருங்க. ஓகே. விட என்ன பிள்ளைகள்? வருபவன் போல. வருபவன். வரும் அவன். வருபவன். என்னது? என்ன விட? வினையாளனையும் பெயர். சரியா? வினையாளனையும் பெயர். எதிர்கால வினைமுற்று வராது. சரியா? எதிர்கால வினைமுற்றுனா எதிர்கால வினைமுற்றுன்னு சொல்லுங்க பாப்போம். எதிர்கால வினைமுற்றுன்னு சொல்லுங்க. ஒரு சொல்லணும்னு சொல்லுங்க. எதிர்கால வினைமுற்றுன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒரு சொல்லணும்னு சொல்லுங்க. ராஜா போவான். போவான். வருவான். சரி, அந்த மாதிரி வினைமுற்று. ஆக்கப்பெயர் இதுல வரவே வாய்ப்பு இல்லை. பயனிலையும் சொல்லல. அப்படி பயனிலையா நம்ம பார்க்க இயலாது. படர்க்கை பெயரவும் நம்ம பார்க்க இயலாது. அப்ப வினையாளனை பெயர் தான் மிக சரியான விடம். ஓகே. 10 கேள்வி வந்தோன்னு சொல்லுங்க. 10 மாம்பழங்கள் வாங்கினேன். அவற்றுள் 2 அழுகி இருந்தன. வாக்கியத்தில் வரும் 2 என்பது. விடைய போடுங்க. மிக சரியான விடை. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நல்லா யோசிச்சு போடுங்க. எண்ணு பெயர், மாற்று பெயர், எண்ணடை, அளவு பெயர், பெயரடை. யோசிச்சு போடுங்க பிள்ளைகள். வசனத்தை நல்லா உள்வாங்குங்க. எல்லாரும் விட போடுங்க. என்ன விட? விடைய போடுங்க. எண்ணு பெயரா, மாற்று பெயரா, எண் அடையா, அளவு பெயரா, பெயரடையா? என்னது? 10 மாம்பழங்கள் வாங்கினேன். ஓகே, வாங்க. யாருக்கும் பிரச்சனை இல்லை. அவற்றுள் 2 அழுகி இருந்தது. அவற்றுள் 2ன்னா இந்த 2 என்ன பிள்ளை? இலக்கம் அழுகி இருந்தது. அந்த 2ங்கிறது என்ன? மாம்பழம். மாம்பழம். சரி, அந்த மாம்பழத்தை தான் என்ன செய்யறோம்? 2ன்னு வேற ஒரு பெயர் கொண்டு அழைக்கிறோம்.
விளங்குதா? மாம்பழங்கள் 2 பென்சில் வாங்கினேன். அவற்றுள் 2 உடைந்து விட்டது. அந்த 2 எது? அது பென்சில். அப்ப அந்த பென்சிலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இன்னும் ஒரு பெயர்ச்சொல் தான் அந்த இலக்கம். இலக்கம் ஒரு பெயர்ச்சொல் தானே. ஒரு பெயர்ச்சொல்லுக்காக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு பெயர்ச்சொல் என்னன்னு சொல்றோம் நம்ம? என்ன பெயர்? மாற்றுப் பெயர். மாற்றுப் பெயர். சரியா? அப்ப மாற்றுப் பெயர் என்பதுதான் மிக சரியான விடை. சரியா? 2 பின்னொட்டில் 2 என்பது அப்படின்னு நேரடியா கேட்டிருந்தா, அது அளவு பெயர் தான் பிள்ளைகளே. அது அளவு பெயர். சரியா? அல்லது அ அ 2 மாம்பழங்கள். சரியா? 2 மாம்பழங்கள் அழுகியிருந்தன. இதுல 2னா அது எண்ணடையா வரும். எண்ணடையா நம்ம பார்க்கலாம். 2 மாம்பழங்கள் அழுகியிருந்தன அப்படின்னு வந்தா, அது 2 மாம்பழங்கிறது எண்ணடை. சரியா? அது பேரடையாவும் சொல்லலாம். சரியா? பேரடையாவும் நம்ம என்ன செய்யலாம்? அத சொல்லலாம். சில எண்ணு பெயராவும் சொல்லலாம் அத. சரியா? ஆனா இது வந்து வசனம் வேற. 10 மாம்பழங்கள் வாங்கினேன் முடிஞ்சுச்சு. அவற்றுள் 2 அழுகியிருந்தன. இதுல 2ங்கிறது வந்து இதுக்கு மாற்று பெயரா வந்திருக்கு. அப்ப விடை வந்து மாற்று பெயர். ஓகே. இதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி. வாய்க்கால் வழியே நீர் வழிந்தோடியது. வாய்க்கால் என்பது விடைப்படும் காலப்பெயர், சினைப்பெயர், ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர், உறவுப்பெயர். வாய்க்கால் வழியே நீர் வழிந்தோடியது. ஓகே. என்ன பிள்ளை விட? காலப்பெயரா, சினைப்பெயரா, ஆக்கப்பெயரா, கூட்டுப்பெயரா, உறவுப்பெயரா? என்ன பெயர்? ம். கூட்டுப் பெயர். என்ன பெயர்? விளங்கல? கூட்டுப்பெயர். கூட்டுப்பெயர். ஆ. ஏன் கூட்டுப்பெயர்? காரணம் சொல்லுங்க. பெயரும் பெயரும் சேர்ந்து வந்தது. வெரி குட். வாய் என்கின்ற ஒரு பெயரும், கால் என்கின்ற பெயரும். வாய்னா தனியா வாய்னா என்ன பிள்ளை பெயர்? வாய் அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தம் என்ன? வாயால என்ன செய்யணும்? பேசுவோம். காலால? நடந்து போவோம். வாய்க்காலால? தண்ணி போகும். தண்ணி போகும். வெரி குட். அப்ப வாய்ங்கிறது தனித்த ஒரு பெயர். அது பேசுறதுக்கு பயன்படுறது. கால்ங்கிறது நடக்கிறதுக்கு பயன்படுறது. ஆனா இந்த தனித்தனித்த பெயர்களை ஒன்றாக ஆக்கி ஒரு புதிய ஒரு சொல்ல உருவாக்கியிருக்கும். சரியா? என்ன செய்றது? கால், வாய். சரியா? கால்வாய். விளங்குதா? அப்ப அதன் அடிப்படையில இது ஒரு பெயர், அது ஒரு பெயர். சேர்த்தா கூட்டு பெயர். சரியா? அப்ப நிறைய பேர் எது நினைச்சிருப்பாங்கன்னு கேட்டா, சினை பெயருக்கு அடிச்சிருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க? என்ன காரணமா இருக்கும்? சினை பெயர் அடிக்கிறதுக்கு காரணம்? ஏவா இருக்கும்? வாய் வந்து ஒரு சினை. சினைன்னா என்ன? சினை பெயர்ன்னா என்ன பிள்ளை? மாடு சினையா இருக்கு. அந்த சினையா? சினைன்னா என்ன? சினைனா அந்த உறுப்புகள் சார். ஒன்றோட பகுதிகளை சொல்லப்படுறது. முழுவதின் பகுதி. முழுவதின் பகுதி. வீடு ஜன்னல்ங்கிறது சினை பெயர். பழம்ங்கிறது ஒரு சினை பெயர். மரத்துல ஒரு பகுதி. அரும்புங்கிறது சினை பெயர். விரல்ங்கிறது சினை பெயர் அப்படி. வாயின்னு வந்தோனே, இது வந்து மனித உறுப்புகளோட ஒரு பகுதி. காலும் பகுதி. அப்ப என்னது? சினை பெயர்ன்னு அடிச்சிடுறது. அப்படி உங்களுக்கு டவுட் வரணும் அப்ப அரைகுறையா படிச்சிருக்கவன் இருக்கான் தானே இலக்கணத்த பாடமாக்கிட்டு போனவன். அவனுக்கு இது கண்டிப்பா டவுட் வரும். அதனால அரைகுறை ஆக்களுக்கு எம்சிக்யூல இடம் இல்ல. நீங்க என்ன செய்யணும்? முழுமையான ஆக்களா மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும்.
விளங்கிக் கொள்ளணும், தெளிவா இருக்கணும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க அப்பப்ப கேட்டுருங்க. இது எனக்கு இப்ப புரியல, எனக்கு இன்னொரு தடவை விளங்கப்படுத்துங்க. யாருக்குமா இருந்தாலும் சரி. தனி இப்போ 10 பேர் 19 பேருக்கு விளங்கி ஒரு ஆளுக்கு வராங்க. அந்த ஒரு ஆளுக்கு விளங்காட்டி நீங்க கேட்கணும். இல்ல எல்லாரும் விளங்கிச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சொன்ன ஒரு மாதிரி அதெல்லாம் யோசிக்காதீங்க. என்ன சொல்றது என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு விளங்கல அப்படின்ட்டு, மத்தவங்களும் ஒரு மாதிரி நினைப்பாங்க. நினைப்பாங்க என்னடா இவனுக்கு இது கூட விளங்கலையான்ட்டு நினைக்கலாம். சரியா? அப்ப அப்ப நீங்க கேள்வி கேட்கும்போது, அப்ப நீங்க முட்டாளா தெரிவீங்க. என்னடா இது இவனுக்கு விளங்கலன்னு. அப்ப அப்ப மட்டும். ஏன்னா, அப்ப திரும்ப நீங்க கேள்வி கேட்ட பிறகு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நீங்க தெளிவாயிருவீங்க. நீங்க அப்ப கேட்டீங்கன்னா, அப்ப முட்டாளா இருப்பீங்க. கேட்கலன்னு வைங்களேன், எப்பவுமே முட்டாளா தான் இருப்பீங்க. ஏன்னா, அதான் தெளிவு வராது. எக்ஸாமுக்கும் அந்த புள்ளிய தான் விடும். அதனால, நீங்க யாரையும் என்ன செய்ய தேவையில்ல. யாருக்கு விளங்குதல் நீங்க நீங்க தனித்த ஒரு ஆள் தானே. அப்ப நீங்க உங்களுக்கு விளங்கணும்னு தான் நீங்க படிக்கிறீங்க. அதனால, சந்தேகத்த கேளுங்க அப்பப்ப. சரியா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போங்க. "நீ வந்தது எனக்கு தெரியாது." இவ்வாக்கியத்தில் வந்தது என்பது விடையப்படும். "5 பேர் மட்டும் போட்டிருக்கீங்க பிள்ளைகள்." என்ன விட? இறந்த கால வினைமுற்று வருமா? அது வினைமுற்று இல்ல. ஏன்னா இடையில வந்திருக்கு. அஃறிணை ஒன்றன்பால் வினைமுற்று வருமா? அஃறிணை ஒன்றன்பால் வினைமுற்றுன்னு சொல்லுங்க பாப்போம். அஃறிணை ஒன்றன்பால் வினைமுற்று. இதெல்லாம் கேட்பாங்க பிள்ளைகள். இந்த மாரிலாம் கேட்பாங்க. அஃறிணை ஒன்றன்பால் வினைமுற்று. அப்படின்னா என்ன? அஃறிணை ஒன்றன்பால் வினைமுற்றுன்னா? ம். என்ன? உயர்திணை அஃறிணை 2 இருக்கு. உயர்திணைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அஃறிணைன்னா என்னது? அஃறிணை என்னென்னத்த பார்ப்போம்? அஃறிணை என்னென்னத்த பார்ப்போம்? அஃறிணைக்குள்ள என்னென்னத்த பார்ப்போம்? சரப்பொருட்களும் அஃறிணைக்குள்ள தான் வரும். மனிதன், கடவுள், தேவர்கள் அவங்க இல்லாம எல்லாருமே என்னது? உயிரினங்கள் எல்லாமே அஃறிணைக்குள்ள தான் வரும். சரியா? அப்ப ஒன்றன்பால்னா? அஃறிணையில ஒருமை. பலவின்பால்னா? அஃறிணையில பன்மை. ஒன்றன்பால்னா பேனை என்பது ஒன்றன்பால். பலவின்பால் எப்படி வரும்? பேனைகள். அப்ப ஆண்பால், பெண்பால். ஆண்பால், பெண்பால், பால் என்னென்ன வகையா பிரிப்போம்? பால் வகை என்னென்ன மாடி பிரிப்போம்? ஆட்டுப்பால், மாட்டுப்பால் அப்படியா? ஆண்பால், பெண்பால், தபால். கலர்பால், ஒன்றன்பால், ஆண்பால், பெண்பால், நடுவன் அஃறிணையா? உயர்திணை, அஃறிணை ஃபர்ஸ்ட் வந்து திணைய 2ஆ பிரிப்போம். உயர்திணை, அஃறிணை. உயர்திணை 2ஆ பிரிச்சா, உயர்திணை எத்தனை பாலா பிரிப்போம்? 5 வகையா? உயர்திணைய பெண்பால் ஆண்பால் இன்னொரு திணை இருக்கு. இன்னொரு பால் இருக்கு. பலர்பால் பலர்பால். சரியா? பலர்பாலுக்கு சொல்லுங்க. பலர்பாலுக்கு ஒரு சொல் சொல்லுங்க. அவர்கள், நீதிபதி நீதிபதி. வேற? பெற்றோர். வேற? அறிஞர், ஆசிரியர் அதெல்லாம் வரும். சரியா? ஓகே. பொது ஆணா பெண்ணான்னு தெரியாம 2 இதுக்கும் வரக்கூடியது. சரியா? ஓகே. அடுத்து அஃறிணைய 2ஆ பிரிக்கிறோம். ஒன்றன்பால், பலவின்பால். அஃறிணையில ஒருமை ஒன்றன்பால், உதாரணமா மாடு. பலவின்பால் மாடுகள். மேசைகள் அதெல்லாம் வரும். ஓகே. அத கொஞ்சம் தெளிவா எடுத்துக்கணும். அப்ப அஃறிணை ஒன்றன்பால் வினைமுற்று இல்ல அது. சரியா? ஓகே.
அடுத்து பயனிலை வருமா? பயனிலை ஆனா எனக்கு கடைசியில தான் வரணும். இடையில வருது. வினையாளனிய பெயர் வருமா? நீ வந்தது எனக்கு தெரியாது. நீ வந்ததுன்னா, இப்போ வந்த நீ அதுங்கிறது நீயா? வந்த அது அப்படிங்கல அது நீயா? நீங்கிறது உயர்திணை. அதுங்கிறது அஃறிணை. வருமா? வராது. அப்ப எது பிள்ளை விட? காலம் காட்டும் தொழிற்பெயர். காலம் காட்டும் தொழிற்பெயர். பாருங்க அந்த வந்தத பிரிங்க அந்த அமைப்பு அடிப்படையில காலம் காட்டும் தொழிற்பெயர் அடிப்படையில. வா பிளஸ் இந்தித் பிளஸ் அது. அதாவது வினையடி, காலம் காட்டிய நிலை, அது அல்லது மை. அந்த விகுதி இதுக்குள்ள வருது. ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். பின்னொற்றுள் வினையடியாக பிறந்த ஆக்கப்பெயர். பின்னொற்றுள் வினையடியாக பிறந்த ஆக்கப்பெயர். எரிப்பு, சான்றோர், சுடுசோறு, பலசாலி, கருணை. விடைய போடுங்க எல்லாரும். இதை விட இதை விட இன்னும் 4வது படிக்கீங்க. எதை பிள்ளைகள் விட? ஒண்ணாவது. சிரி பிளஸ் இப்பு. சிரிப்பு. சரியா? சிரிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். இப்புங்கிறது ஒரு விகுதி. சிரிப்பு. சரி, அரிப்பு எல்லாம் வரும். இப்போ உள்ள வேற ஒரு ஆக்கப்பெயர் சொல்லுங்க. வினை பிளஸ் விகுதி இப்பு வரக்கூடிய அளவுல. வினையடி இப்பு. வெறுப்பு. வெரி குட். வேற? உப்பு வருமா? படிப்பு. உப்பு. நடிப்பு. உப்பு வருமா? ஏன் இப்பு வருது? உப்புல இப்பு இருக்குதுனே. அது வினை வினை இல்ல சார். அப்ப பெயர் இப்பு வந்து விகுதி தானே இல்லையா? இல்லைன்னா இதுல ஒரு வினை பெயர்ச்சொல். அதுல கேட்டது வினை சார். பிளஸ் விகுதிங்கிற அடிப்படையில் தான் வரணும். உப்புங்கிறது வந்து ஒரு பெயர்ச்சொல். அந்த இப்பு உள்ளது. உப்புல உள்ள இப்பு இந்த இப்பு இல்ல. ஓகே. ஓகே. அப்ப சிரிப்பு. சிரி பிளஸ் இப்புங்கிறது தான் சரி. சரியா? ஓகே. பின்னொற்றுள் வினையடியாக பிறந்த ஆக்கப்பெயர். பாருங்க அதே மாதிரி கேள்விக்கு தான் கேட்டிருக்காங்க. இன்னொரு பேப்பர்ல. விடைய போடுங்க. எத்தனை கேள்வி பார்த்திருக்கோம் இதோட? 8ஆ? ஓகே. விடைய போடுங்க. ஓகே. இதை விட பிள்ளைகள் தேர்ச்சி தேர்ச்சி. சமத்துவம்ங்கிறது எதுக்குள்ள வரும்? சமத்துவம் என்ன வகைக்குள்ள வரும்? என்ன பேர் வகைகள் வரும்? என்னங்களே பேசுங்க பிள்ளைகள். சமத்துவம். சமத்துவத்தை பிரிங்க. பிரியாம இருக்கிறது தான் சார் சமத்துவம். அதான்
சமம் பிளஸ் துவம். சமம்ங்கிறது பெயர்ச்சொல், துவம்ங்கிறது விகுதி. அப்ப என்ன ஆக்கப்பெயரா தான் வரும். ஆனா அது என்ன வினையடியா பிறந்த ஆக்கப்பெயரா வருமா? இல்ல பேர் சொன்னா. பேரடியா பிறந்த ஆக்கப்பெயர். ஓகே. புத்திசாலி எதுக்குள்ள வரும்? புத்தி பிளஸ் சாலி பேரடியாக பிறந்த ஆக்கப்பெயர். ஓகே. அடுத்து புவியியல். புவியியல் பேச மாட்டீங்களே. புவி பிளஸ் இயல். சொல்லுங்க. பெயர் பிளஸ் இயல்ங்கிறது விகுதி. பேரடியா பிறந்த ஆக்கப்பெயர். சரியா? இயல்ங்கிறது இங்க விகுதி பிள்ளைகள். எப்படி இருக்கானே எப்படி இருக்கீங்களே? முத்தமிழ் என்ன? முத்தமிழ் என்னென்ன? இயல் இசை இயல் என்ன? இயல் என்ன பிள்ளை? தமிழ் படிக்கிறீங்க, முத்தமிழ்ல இயல் என்னன்னு கேட்டா முடிக்கிறீங்க. இயல்னா என்ன? இசைனா சாரி மியூசிக், நாடகம்னா டிராமா, இயல்னா பாப்பமே என்ன சொல்றான்ட்டு. இயல்னா சார் இலக்கிய வகைகளா சார்? இயல்னா எழுத்தோட சம்பந்தப்பட்டது அப்படி. எழுத்தோட சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள், எழுதக்கூடிய அந்த ஞானம், அறிவு அதோட சம்பந்தப்பட்டது. சரியா? அப்ப அந்த தனியா இயல்ங்கிறது அது. ஆனா ஒரு சொல்லோட இயல் வந்து அது விகுதி. அதுக்கு அர்த்தம் இல்ல. அது ஒரு விகுதியாத்தான் நம்ம பார்க்கணும். சரியா? புவியியல் வராது. ஆட்டக்காரன் எதுக்குள்ள வரும்? எதுக்குள்ள? ஆட்டம் பிளஸ் காரன் என்னது? பெயர் பிளஸ் விகுதி. ஆட்டம் பிளஸ் காரன் விகுதி. ஓகே. 5வது இதை விட தேர்ச்சி. அப்ப நிறைய பேருக்கு வந்து ஏன் தேர்ச்சியை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னா, தேருங்கிறது என்ன சொல்றது? தேர்னா அது வந்து ரதம் தானே. அப்படி வச்சிரும். பெயர் சொல்ல வச்சிடுறது. தேர்னா அந்த தேர்ச்சில், தேர், தேர் குதிரை போட்ட தேர் அப்படி யோசிக்கிறது. தேர்னா அந்த அந்த தேர்ல. தேர்னா என்னது? தேர். தேர்னா என்ன? என்ன அர்த்தம் இல்லை? தேர் பிளஸ் வச்சிங்கன்னா தேருங்கிற அந்த வினையடிக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஏவல் பொருள்ல வரும் அந்த வினையடி. என்ன அர்த்தம்? தேறிடுவ அப்படிமா? நீ தேறிடுவ அப்படின்னா என்ன? தேர்னா என்னது? தேர்ச்சினா தேர்வு. தேர்வு என்ன சொல்றது? அதுல வெற்றி பெறுறது அல்லது அந்த அடைவு மட்டத்தை அடைகிறது. தேர். தேர்ச்சி அடை அந்த மாதிரி வரும். தேர் என்ன சொல்றது? அதுல வெற்றி ஈட்டுறது அல்லது என்ன சொல்றது? வேற நல்லா சொல்லணும்னு சொல்லுங்க. புலமை அடைகிறது. சரியா? ஓகே. அப்ப எது விட பிள்ளைகள்? சரி. எத்தனை கேள்வி பார்த்திருக்கோம்? 9. 9 8 9. 9 பார்த்துட்டோம். 10வது. சரியா? விடை போடுங்க. பின்வரும் நோட்டுள் வேற்றுமை தொகை இடம்பெற்ற சொல். ஆடுகதிரை, பட்டமேசை, தென்னை மரம், முத்துப்பல், மலர் மாலை. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. யாராவது 10க்கு 10 எடுப்பீங்க பார்ப்போமே. உண்மையை போடணும். பொய்க்கு போடக்கூடாது. கடைசியில 10 முடிஞ்சோன்னு.
ஓகே. ஆடுகதிரை. ஆடுகதிரை என்ன தொகை பிள்ளைகள்? ஆடுகதிரை, ஆடுகின்ற கதிரை, ஆடிய கதிரை, ஆடும் கதிரை. என்னது? ம்? என்ன தொகை? வினைத்தொகை 3 காலத்துக்கும் வினைத்தொகை. பட்டமேசை என்ன தொகை? பண்புத்தொகை வட்டமான மேசை அல்லது வட்டமான மேசை. தென்னை மரம்? நீ படிப்பிச்சேன் பாடி இதே உதாரணத்தை சொன்னேன். கூட்டு பேரா? இரு பேரொட்டு பண்பு தொகை. இரு பேரொட்டு பண்பு தொகை என்ன? ஆன ஆகிய விகுதி மறைந்து நிற்க ஒரு பொது பேரோடு சிறப்பு பேரோ அல்லது சிறப்பு பேரோடு பொது பேரோ இணைந்து வருதல் இரு பேரொட்டு பண்பு தொகை. அப்ப தென்னை ஆகிய மரம் அல்லது தென்னையான மரம். தென்னைங்கிறது சிறப்பு பெயர், மரம்ங்கிறது பொது பெயர். அப்ப அது வராது. மலர் மாலை என்ன தொகை? உவமை தொகை எப்படி வரும்? மலர் மாலையில மலர் போன்ற மாலையா? வேற்றுமை தொகை இல்ல. வினைத்தொகை. மலர்கின்ற மாலை, மலர்ந்த மாலை, மலரும் மாலையின் வினைத்தொகையாகவும் பார்க்கலாம். இன்னொரு தொகையா பார்க்கலாம். எது? மலரினது மாலை அல்லது மலராலான மாலை. என்னது? வேற்றுமை தொகை கிடைக்கலுமே. ஓகே. சரி. அதுதான் நான் உவமை தொகையை வச்சுக்கிட்டு இருக்கேன் கேள்வியை. ஓகே. முத்து போன்ற பல் உவமை தொகை. சரி, அப்ப மலர்கின்ற மாலை, மலர்ந்த மாலை, மலரும் மாலையின் வினைத்தொகையாவும் எடுக்கலாம். மலராலான மாலை என்னது? வேற்றுமை தொகையாவும் எடுக்கலாம். சரி, அப்ப விட 5. சரியா? ஓகே. அடுத்து அவ்வளவுதான். 10 கேள்வி பார்த்திருக்கோம். அதுக்கு நீங்க எத்தனை போடுங்க பாப்போம். உண்மை எல்லாம் போடணும். ஒரு ஆளா போட நான் 10க்கு எதுன்னு போடுங்க. 8 சுஜிதா, அனின் 8, சீமா 6, ரஃபி 7 போடுங்க. மிஷா 8. வெரி குட். போடுங்க மத்தவங்க. 21 பேர் இருக்கீங்க. குயிக். அது போடுறது கை வலிக்குதா? கையில இருந்து சுலுக்கா? நுகா 7, ஹில்மா 8. அஃப்ரா லேட் ஆகி வந்துட்டீங்க. ஓகே. வேற? ரசிகா 6. ஓகே, பரவாயில்ல. அப்ப முன்னைய பகுதிகளை விட இப்ப கொஞ்சம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா உங்களுக்கு? முன்னைய 10க்கும் 10 விட இந்த 10க்கு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? கூடினவங்க ஹேண்ட் பண்ணுங்க. கூடி இருக்கு சார் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் பண்ணலாம். ஒண்ணு கூடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2 பேருக்கு, 3 பேருக்கு, 4, 5 பேருக்கு, 6. வெரி குட். ஓகே. 7 பேருக்கு கூடியிருக்கு. வெரி குட். ஓகே. குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு ஆளுக்கு மட்டும். டஃபி என்ன குறைஞ்சிருக்கா? ஓகே. அதன் அடிப்படையில சக்சஸ். சரியா? ஓகே. 5வது எத்தனை கேள்வி இருக்கணும்? 6 கேள்விட்டு இருக்கு. அப்ப நமக்கு ஃப்ரீ டைம் போகும்னா ஓகே. அப்ப நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கு கிளாஸ் செய்வோம். செஞ்சுட்டு மேக்ஸிமம் பார்ப்போம். அது இதை முடிச்சுட்டு ஒரு இலக்கிய பகுதியை ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். சரி, அடுத்த திங்கள் கிளாஸ் வைப்போம். மற்றது
நாளைக்கு ஓஎல்க்கு ஒரு செமினார் போட்டிருக்கேன் பிள்ளைகள். முடிஞ்சா அத ஷேர் பண்ணுங்க. குரூப்ல போட்டு விடுறேன். உங்களோட தம்பி, தங்கைகள் இருந்தா உண்மைய சொல்லுங்க. இலவசம் தான். மத்தது திங்கள் வந்து செமினார் நடக்கும் 3 நாள். திங்கள், செவ்வாய், புதன். அதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டி வந்துரும். டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். பெரிய அளவுல சிறிய தொகை தான். அவங்களுக்கு இது பண்ணுங்க. அப்ப நம்ம திருக்குறள் அல்லது ஏதாவது ஒரு பகுதி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? மேக்ஸிமம் திருக்குறள் அல்லது மணிமேகலை அத நான் சொல்றேன். சரியா? ஓகே. அடிப்படையா தேங்க்யூ பிள்ளைகள். நிறைய பேர் ஃபீஸ் போட்டிருந்தீங்க. அடுத்து புது குரூப் போடுறதுக்கான டைம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரிந்தனே உங்களுக்கான அந்த கிளாஸ் எண்ணிக்கையை பார்த்துட்டு ஃபீஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே பிள்ளைகள். நான் குரூப் நான் நாளைக்கு டிவைட் பண்ணுவேன். அத கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு கிளாஸ் பிரயோஜனமா இருந்துச்சா? ஓம் சார். ஓம் ஓகே. ஓகே பிள்ளைகள். பிராக்டிஸ் பண்ணுங்க. முடிய நான் உங்களுக்கு இந்த வினையல் முடிய உங்களுக்கு டியூட்டர் எல்லாத்தையும் நான் போட்டுறேன். சரியா? ஓகே. ஓகே பிள்ளைகள். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். okay sir. ஓகே.